السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பது. அருமையான நேயர் பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லிம் என்கிற கிதாபிலே 3971வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தோற்றமளிக்கும் பெண்களை இனிமேல் நீங்கள் பார்த்தால் அதுவும் இந்த யுக நாள், இந்த உலகம் அழிவதற்குரிய அடையாளமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். குறிப்பாக இறைவன் பெண்களை ஒரு கவர்ச்சியானவர்களாய் படைத்திருக்கிறான். அந்த கவர்ச்சியான பெண்கள் தன்னுடைய அங்க அவயங்களை மறைத்து தன்னுடைய உறுப்புகளை பிற அந்நிய ஆண்களுக்கு தெரியப்படுத்தாமல் வாழ்வதுதான் ஒரு உண்மையான ஒரு பெண்மணிக்கு நல்ல அடையாளமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்கள் தன்னுடைய மேனிகளை மறைக்கக்கூடிய விஷயத்தில் எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகிறார்களோ பெண்கள் கவனம் செலுத்துவதில்லை. எல்லா மக்களையும் நம்ம சொல்லலை, சில பேர் அப்படி இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆண் இருக்கிறார் என்று சொன்னால், ஆணுக்கு அவுரத் மறைக்கக்கூடிய உறுப்பு என்று சொன்னால் அவருடைய வயிற்று பகுதியிலிருந்து முட்டுக்கால் வரை மறைக்க வேண்டிய முக்கியமான பகுதிகளாகும். இப்போ சட்டை இல்லாம ஒரு ஆண் வெளியே போக முடியுமா? போகலாம். அது ஒரு பெரிய ஒரு வழியாக தெரியாது, ஒரு பெரிய ஒரு ஹயாவாக அது தெரியாது. அதே நேரத்தில் சில ஆண்கள் டவுசரை போட்டுட்டு என்ன செய்கிறாங்க, முட்டுக்கால் வரைக்கும் ஒரு இந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டவுசர் மாதிரி ஒரு இது ஆடை அணிந்து வெளியே போகிறாங்க. அது ஒரு பெருசாக தெரியல. ஆனால் ஒரு பெண் அதை அணிந்து சென்றால் ரோட்டில் நடக்கக்கூடிய, ரோட்டிலே நடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு நபரும் அந்த பெண்ணை ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையோடு பார்க்கும் நிலை இருக்கிறது. ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், பெண்கள் சில நபர் வரக்கூடிய எதிர்காலத்தில் இப்படி இருப்பார்கள், அதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடை அணிந்தது போன்று அவர்களுடைய தோற்றம் இருக்கா. இஸ்லாமிய ஷரியத்தை பொறுத்தளவு ஒரு பெண்மணிக்கு முகம் தெரியலாம், 2 கை தெரியலாம், கால் தெரியலாம். மற்ற மேனிகள் அனைத்தையுமே அவர்கள் மறைத்து கொள்வது அவர்களுக்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. அது புர்காவை கொண்டு மறைத்தாலும் சரி, அல்லது சுடிதார் போன்ற ஆடைகளை கொண்டு மறைத்தாலும் சரி. ஆனால் ஒரு பெண்மணியினுடைய வெட்கஸ்தலங்கள், ஒரு பெண்மணியினுடைய உறுப்புகள் பகிரங்கமாக வெளியில் தெரிவதை போன்றதொரு ஆடையை அணிவது என்பது உலக அழிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. அப்ப எந்த அளவிற்கு ஒரு பெண்மணி தன்னுடைய உறுப்புகளை பாதுகாத்து கொள்ளணும். இன்றைக்கு எத்தனை இடங்களில் கருப்பழிப்பு, எத்தனை இடங்கள்ல கற்பழிப்பின் மூலமாக நடைபெறக்கூடிய கொலை. காரணம் என்ன? நாம் அணியக்கூடிய ஆடை பிற கெட்ட ஆண்களுக்கு தென்படுகிறது. அதன் மூலமாக கெட்ட சகவாசங்களில் அவர்கள் ஈடுபட்டு கற்பழிப்பு போன்ற குற்றச் செயல்களில் தன்னை ஈடுபடுத்தி பெண்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்கிறோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு போன்ற சில முக்கியமான சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு திண்ணையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு வயதான மூதாட்டி தன்னுடைய முகத்தை மறைத்தவாறு நடந்து செல்வதை பார்க்கிறார்கள். அப்போ நபி அவர்கள் கேட்கிறாங்க, இந்த நேரத்தில் இந்த பகுதியில் இது போன்றது ஒரு மூதாட்டி நடந்து போனதாக நம்ம பார்க்கலையே. அப்போ கொஞ்சம் கவனித்து பார்க்கும் பொழுது அந்த மூதாட்டி ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டிற்குள் நுழைகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அலியே, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் அந்த மென்மணி போகிறாங்க,
அந்த பெண்மணி யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவங்கள்ட்ட போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கிற பொழுது அலி ரலியல்லாஹு அவங்க வேகமாக போகிறாங்க. போய் சலாம் சொல்லி வீட்டிற்குள் நுழைகிறார்கள். அங்கே வீட்டிற்குள்ள புதியதாக எந்த ஒரு வயோதிக பெண்மணி எதுவும் கிடையாது. ஃபாத்திமா ரதியல்லாஹு மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்போது ஃபாத்திமா ரதியல்லாஹு கேட்குறாங்க, நம்ம வீட்டிற்குள்ள ஒரு பெண்மணி நுழைந்ததை நாங்கள் பார்த்தோம். ஒரு வயதான ஆடை அணிந்த வயதான ஒரு பெண்மணி தன்னுடைய ஆடையை எப்படி உடுத்திருப்பாளோ அதுபோல ஆடை அணிந்து வந்ததை போய் பார்த்தோமே, அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரதியல்லாஹு சொல்றாங்க. இளம் வயது பெண்மணி ஃபாத்திமா ரதியல்லாஹு தன்னுடைய வயோதிக பருவத்தை போன்றது ஒரு தோற்றத்துல ஆடை அணிந்து தான் தெருவில் வருவாங்க, வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வயதான பெண்களுக்கு கூட சிறிய வயதை போன்று டை அடித்து கொண்டு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணி என்ன செய்கிறாங்க, தன்னை இளமையாக அடுத்தவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று ஒரு சில பெண்கள் இருக்கிறார்கள். இது தவறான விஷயம். ஆகையினால இறைவன் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொள்ளுங்கள். ஒவ்வொரு பெண்மணியும் எத்தகைய நடைமுறையோடு வாழ வேண்டுமோ அத்தகைய நடைமுறையோடு ஆடை உடுத்தினால் அது தமக்கு பாதுகாப்பை தரக்கூடிய நல்ல ஆடைகளாக இருக்க வேண்டுமே தவிர நமது உறுப்புகள் வெளிக்காட்டும் முகமாக எந்த ஆடையும் பயன்படுத்தாதீர்கள். அது நல்லதல்ல என்பதைத்தான் இஸ்லாம் கூறுகிறது. நாம் இஸ்லாம் கூறிய அடிப்படையில் நமது வாழ்வை சீர்படுத்திக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.